அப்போ நான் கிளம்பட்டுமா? சாப்பிட்டுட்டு போய். இல்ல அத்தை, பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போறேன். பத்திரமா போயிட்டு வரேன் அத்தை. கதவை சாத்திக்கிங்க. போயிட்டு வா. லட்சுமி, 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 எங்க போயிருப்பா? லட்சுமி, லட்சுமி, என்னம்மா ஆச்சு? லட்சுமி, எழுந்துருமா? லட்சுமி, என்னமாச்சு? எழுந்துரு லட்சுமி. லட்சுமி, லட்சுமி, இங்க பாருமா. லட்சுமி, பாத்து பாத்து, மெதுவாமா, மெதுவாமா. என்னம்மா, என்னாச்சு லட்சுமி? லட்சுமி, என்னமாச்சு? இந்தம்மா. என்னம்மா லட்சுமி ஆச்சு? ஒன்னும் இல்லைங்க, கண்ணை கொஞ்சம் இருட்டிக்கிட்டே வந்துச்சு. சரி, எப்பவும் போல இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். தலை சுத்துதேன்னு சோஃபால உட்காரலான்னு வந்து தடுமாறி கீழே விழுந்துட்டேன். ஏமா, இது வரைக்கும் தலை சுத்தல, உடம்பு பலவீனமா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு போலேமா? ஒன்னும் இல்லைங்க, கொஞ்சம் அசதியா இருக்கு, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். இல்லம்மா, வாமா, டாக்டர்கிட்ட போலாமா ப்ளீஸ்? வாமா ப்ளீஸ். ஏங்க பயப்படுறீங்க? ஒன்னும் இல்லைங்க, பெருசுப்படுத்தாதீங்க. இல்ல வாமா நீ. ஐயோ வேணா, விட்டுருங்க, உட்காருங்க. மேகலா வந்திருந்தா. எதுக்கு? அவ விஸ்வத்தை போய் பார்த்துட்டு வந்தாளாம். என்ன சொன்னானா? நாம நினைக்கிறதுலயும் தப்பு இல்ல, அவன் சொல்றதுலயும் தப்பு இல்ல. இவ கல்யாணத்தை பத்தி சொல்லியிருக்கா. ஏற்கனவே நாம பிரிஞ்சிருக்கோம். இதுல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் திரும்பவும் நான் ஜெயிலுக்கு தான் வரணும். இதுல நாம சந்தோஷமா வாழ போறதில்ல. எதுக்கு தேவையில்லாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கான். மேகலாவும் இதை தான் சொல்றா. உன் உடம்ப கவனத்துல வச்சு நீ அப்படி சொல்றம்மா. ஆனா அவங்களுக்கு அது புரியல. நான் மேகலாவை பார்த்து உண்மையை சொன்னா அவ புரிஞ்சுப்பாமா. நான் வாழணுங்கிறதுக்காக மத்தவங்க சந்தோஷத்தை நாம எதுக்காக கெடுக்கணும்? எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு. இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாம குழப்பமாயிடுவாங்க. இத பாருங்க, நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. முக்கியமா அவங்க 2 பேருக்கு இது தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சரிம்மா, யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன். சரி, எழுந்துரு. எங்க? டாக்டர்ட்டமா. நீ சொல்றத நான் கேட்டேன்ல, நான் சொல்றத நீ கேளு ப்ளீஸ். டாக்டர்ட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம். எழுந்துரு ப்ளீஸ். சரி, பூட்டு சாவி அதை நான் எடுத்துக்கிறேன். எழுந்துரு. என்னம்மா, சமையல் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சாப்பிடுறீங்களாம்மா? இல்லம்மா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். ம். கீதா. என்னம்மா, என்ன வேணும் சொல்லுங்க.
சாதம் குழம்பு வச்சுட்டேன், ரசம் மட்டும்தான் வைக்கணும். வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு இல்லம்மா, என்னம்மா? நீ பண்ற ஒவ்வொன்றையும் பார்த்தா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமா. என்னம்மா சொல்றீங்க? உன் குணம் தெரியாம அந்த ராஸ்கல் உன்னை விட்டுட்டு போயிட்டான்ல, அதை நினைச்சாதான் எனக்கு. விடுங்கம்மா, அதான் நடந்து முடிஞ்சிருச்சே. உண்மையை சொல்றேன் கீதா, நாங்க இந்த நிலைமைக்கு வந்துட்டோங்கிறதுக்காக இல்ல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பணம் காசெல்லாம் நான் பெருசா நினைக்கவே இல்ல. சத்தியமா சொல்றேன், மனுஷங்க தான் முக்கியம். நீ அவனை விரும்புறேன்னு தெரிஞ்சிருந்தா நானே உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். என்னால கையால் ஆகாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருமா. அஜய்யோ, என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இது வரைக்கும் உங்க குடும்பம் வேற, என் குடும்பம் வேறன்னு தனியா பார்த்ததில்ல. எனக்கு உங்க குணம் பத்தி நல்லா தெரியுமா. மேகலா அக்கா, சக்தி அக்கா, கண்மணி, கீர்த்தனா, இவங்க எல்லாரும் பத்தியும் எனக்கு தெரியும். என்ன அவரு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அவருதான் என்ன ஒதுக்கிட்டார்னா நீங்களும் என்னம்மா யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா, எனக்கு மனசு கேட்கல, அதான் அப்படி பேசிட்டேன். விடுங்கம்மா. என்னம்மா? அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தருவீங்களாம்மா? என்னம்மா வேணும்? நான் உங்களை அத்தனை கூப்பிடுற உரிமை எனக்கு தருவீங்களா? நான் என் மகனைத்தாம்மா இழந்தேன், ஆனா என் மருமகளை இழக்கல. நீ தாராளமா என்ன அத்தன்னு கூப்பிடலாம். இது போதுமா? எனக்கு வேற எதுவுமே வேணும். கண்மணி, நீ எப்ப வந்த? என்ன சைலண்டா நின்னுட்டு இருக்க? வாங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லம்மா, ஒண்ணும் வேண்டாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். வெயில்ல வேற வந்திருக்கீங்க. இருங்க, ஜில்லுன்னு மோர் கொண்டு வரேன். இல்லம்மா, வேண்டாம். இருங்க கண்மணி, கொண்டு வரேன். இவளை நினைச்சா தாண்டி என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ராஸ்கல் இவளுக்கு பண்ணது பெரிய துரோகம். ஆசைப்பட்டவன் கைவிட்டதுக்கு அப்புறமா நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு பாசமா இருக்கா. இப்படிப்பட்டவளை விட்டுட்டு போயிட்டானே. நானும் கீதாவை பத்தி தான்மா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? என்னம்மா? என் மாமியார் வீட்டுல அமுதான்னு ஒரு அத்தை இருக்காங்க, தெரியும்ல? அவங்களுக்கு சரவணன்னு ஒரு பையன் இருக்காரு, பாத்திருக்கீங்கல்ல? அவருக்கு நம்ம கீதாவை பேசினா என்ன? நல்ல யோசனை தான் கண்மணி. அந்த பையன் சரவணனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். தங்கமான பையன்,
நம்ம கீதாவுக்கும் பொருத்தமா தான் இருக்கும், பேசலாம். நீ என்னம்மா சொல்ற? எனக்கும் இது சரின்னு தான் படுது. நம்ம மூலமா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா செழியம் பண்ண தப்புக்கு பரிகாரம் தேடின மாதிரி இருக்கும். எனக்கும் அதம்மா தோணுது. அவளும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானேம்மா. மேலும் சரவணனை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். அவர் யாரு கட்டிக்கிட்டாலும் எந்த குறையும் இல்லாம வச்சு பாருமா. ஆமா, நீயே இந்த விஷயத்தை எப்படி பேச முடியும்? நான் ஃபர்ஸ்ட் என் மாமியார் கிட்ட பேசுறேம்மா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க இதுக்கு நிச்சயமா ஒத்துப்பாங்க. நான் அத்தைக்கிட்ட பேசுறேன். சரிம்மா. முதல்ல நம்ம கீதா கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்போம். கீதா, கீதா, இந்தாங்க குடிங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி வந்து உட்காரு. ஒரு நிமிஷம் சமையல் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வந்து உட்காரு. வாமா உட்காரு, உட்காருமா. கீதா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்கு, பேசலாமா? என்ன முழிக்கிற? நிஜமாதான் சொல்றேன். என்னைக்கா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும்மா. என்ன சொல்ற? எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தியே நினைச்சு பார்த்ததில்ல. கீதா, என் புள்ள பண்ண துரோகத்தை மறந்துருமா. அதை நினைச்சு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. கண்மணி சொல்ற இடம் நல்ல இடம். கீதா, நாங்க உன் நன்மைக்கு தாம சொல்றோம். நீ எங்க எல்லார்கிட்டயும் எவ்வளவு உரிமையோட பேசுற, அதே உரிமை எங்களுக்கு உன்கிட்ட இருக்கு இல்லையா? அதனால தாம சொல்றோம், சொல்லு. இத பத்தி அப்பா கிட்ட பேசிக்கோங்க. சரிம்மா, இது விஷயமா நாங்க உன் அப்பா கிட்ட பேசுறோம். ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? கண்மணி, உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். இது விஷயமா சரவண அம்மாக்கிட்டையும் உன் மாமியார்கிட்டையும் பேசு. ஒரு நல்ல நாளா பார்த்து கீதா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு. நாங்க கீதா அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறோம், சரிதானா? சரி பாட்டி. திலகா, ஒரு நிமிஷம் வா.